வணக்கம். இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் இணை ஆசிரியர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பரே. சார், எலெக்ஷனுடைய அந்த 7 கட்டம் நடந்தபோது எலெக்ஷன் பத்தின அப்டேட்ஸ் நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம். எலெக்ஷனுடைய அந்த ரிசல்ட் எல்லாம் மாறப்போகுது, பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு, எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சில அசஸ்மெண்ட் வந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க. குறிப்பா ஒடிசால எல்லாம் பாஜக கடுமையான தோல்வி சந்திக்கலாம் சொல்லியிருந்தீங்க. பட் நீங்க சொன்னதுக்கு மாறா ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, நான் சொன்னதுக்கு மாறாக ரிசல்ட் வரவில்லை. நான் வந்து அந்த நம்பர் சில இடங்கள்ல வந்து தவறாக வந்திருக்கிறது, அவ்வளவுதான். அதாவது 240 என்பதுதான் என்னுடைய நம்பர். நான் வந்து 3ஆம் தேதி கூட, அதாவது எக்ஸிட் போல்ஸுக்கு பிறகு கூட நான் வந்து அந்த நம்பர் வந்து புதிய தலைமுறைகளை சொல்லியிருந்தேன். 40க்கு 40 தமிழ்நாட்டில், 240 250 வரை பாஜகவுக்கு இந்திய அளவில் வரும் என்று கூறியிருந்தேன். அந்த நம்பர் தான் நான் எல்லா இடத்துலையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் ஒடிசாவை பத்தி கூறினது தவறுதான். அப்ப இந்த 240 எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, 240 நான் நினைச்ச ஒரு இடத்துல இருந்து அந்த நம்பர்ஸ் வரவில்லை. நான் நினைச்ச இடம் வந்து யூபி. யூபியில இருந்து ஏறத்தாழ போன முறையினுடைய அதே ரிப்பீட் ஆகிறது என்றால் டிஎஸ்பி வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்பாட்டாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக ஸ்பாயில் ஸ்பாட்டாக ஏறத்தாழ 16 இடங்கள் இருந்திருக்காங்க எஸ்பிக்கும், அதாவது சமாஜ்வாதி கட்சிக்கும். அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்து 16 இடங்கள்ல வந்து வெற்றி தோல்வியை விட அதிகமாக, அதாவது தோல்வியை விட அதிகமாக வாக்குகள், அதாவது இந்த கேப் இருக்கு இல்லையா, வெற்றிக்கு தோல்விக்கு இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, பிஜேபியினுடைய வெற்றி அதே நேரத்தில் எஸ்பியினுடைய தோல்வி, இல்லைன்னா காங்கிரஸுடைய தோல்வி, அதுக்கு அதிகமான வாக்குகள் வந்து பிஎஸ்பி வந்து வாங்கி இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நான் அதை கூறியிருக்கேன். அதே மாதிரி இப்ப பிஜேபியை பொறுத்தவரை அது தன்னுடைய அட்லீஸ்ட் ஒரு 70 இல்லைனா கூட, 62 இல்லைனா கூட டெஃபினட்டாக ஒரு 55 இல்லைன்னா 57 சீட் வந்து வந்துடும் என்றுதான் யூபியில் எதிர்பார்த்தேன். அதுக்கு நேர்மாறாக அங்க வந்து கம்ப்ளீட்டா ஊத்திச்சு. 43 சீட்டு கிட்ட வந்து இவர்களுக்கு எஸ்பி அண்ட் காங்கிரஸ்க்கு வருகிறது. அதே நேரத்தில் எங்க மேக்கப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசால மேக்கப் ஆகுது. அதே மாதிரி நான் சொன்ன இன்னொரு தவறான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகும் என்று நான் கருதுகிறேன். கர்நாடகாவில் வாஷ் அவுட் கிடையாது. அதே நேரத்துல தெலுங்கானால வந்து 6 சீட்டு வரை பாஜக வரும் என்று நான் கூறினேன். 8 சீட்டு வந்திருக்குது, அதிகபட்சமான அந்த லிமிட்டே வந்திருக்கிறது. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கடைசியில வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது கடைசியில கரெக்டா வரும்ல, அந்த மாதிரி தான் கரெக்டா வந்திருக்குது எனக்கும். நான் எதிர்பார்த்து வந்து ஒடிசால வந்து நிச்சயமாக பிஜேடி தன்னுடைய கிரவுண்டை ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி டி.கே. சிவகுமாரும் நம்மளுடைய சித்தராமையா முதலமைச்சரும் சேர்ந்து நிச்சயமாக எப்படி வந்து பணியாற்றினார்களோ அதே அளவில் வந்து இந்த லோக்சபா தேர்தலில் பணியாற்றி அதற்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டு தருவார்கள் என்று பார்த்தேன். அதுக்கு வழி இல்லாமல் போயிட்டு ஐ திங்க் 9 சீட் தான் அவர்களுக்கு வந்திருக்கிறது. 10 சீட் வந்து சித்தராமையாவே உறுதியாக கூறினார். அதன் பிறகு வந்து ஒரு 8 சீட்ல வந்து டைட் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கிறதாகத்தான் தேர்தலுக்கு பிறகு வந்து கூறினார். அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் 240, அந்த 240 தான் இருக்கிறது என்றதான் உண்மை நிலையா இருக்கு. ஓகே, ரைட் சார். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜக வந்து 2019 அதாவது 303 அப்படின்ற கடந்த காலத்துல பெரிய வெற்றி பெற்றதுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விஷயத்த சொன்னார், நம்ம ஞாபகம் இருக்கும். பல கட்சிகள் இந்த ஜனநாயகத்தை ஈடுபடுறதுனாலதான் இந்தியாவுடைய வளர்ச்சியை பெரிய அளவு சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கட்சிகள், பல கட்சி ஜனநாயகத்துக்கு எதிராக தர கருத்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அந்த பல கட்சிகளோட உதவியோட தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்குன்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது. இனி இந்த அரசியல், பாஜகவுடைய இந்த அரசியல் இனி வரக்கூடிய 5 ஆண்டுகள் எப்படி பயணிக்கும்னு நம்ம பார்க்கலாம். 2 வழியாக இதனை வந்து அணுவார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து எந்தெந்த கட்சியில இருந்து யாரெல்லாம் வாங்க முடியுமோ, அதான் சாணக்கியத்தனம் என்று ஒரு டெரோகேட்டரி டேர்மாக மாற்றிய அந்த பதத்தை யூஸ் பண்ணி கொண்டுதான் இப்போ வந்து வாங்க பார்ப்பார்கள். ஆனால் இப்ப இருக்கிற எம்பிஸ்க்கு அனைவருக்குமே தெரியும், இது வந்து ஒரு முறை வந்து மோடிக்கு தோல்வி வந்து விட்டால் எத்தனை முறை வேணாலும் தோல்வி வரலாம். ஒரு முறை வின் வந்து விட்டால், அதாவது வெற்றி வந்து விட்டால் அது எல்லா முறையும் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது ஏன் வந்து தோல்வி என்று பார்க்கிறேன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. 240 சீட்டு தான். ஸோ இட்ஸ் மேண்டேட் எகென்ஸ்ட் பிஜேபி தான். அப்ப என்டிஏ கூட தான் நீங்க வந்து பயணிக்க வேண்டும் என்றதுதான் அதனுடைய கருத்து. உட்பொருளும் அதுதான். என்டிஏக்கு தான் மேண்டேட். 291 என்பது அந்த நம்பர் 50 நம்பரோ 40 நம்பரோ வந்து என்டிஏனால தான் தவிர பிஜேபினால கிடையாது என்ற ஒரு உண்மை நிலை இருக்கிறது. அப்ப அங்கிருந்து ஆட்களை வாங்க ஆரம்பிக்கும் போதே மக்கள் மனதில் வந்து ஒரு அருவருப்பான ஒரு சித்திரம் வந்து உங்கள் சித்திரம் வந்து வரையப்படுகிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாகத்தான் மாறும். அடுத்த தேர்தலுக்கு மகாராஷ்டிரால தேர்தல் வரப்போகுது. அப்ப என்ன பண்ண போறீங்க? வாங்கித்தான் நீங்க வந்து அடுத்து குழப்பம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அது பண்ண போறீங்களான்னு கேள்வி இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வாங்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அரசாங்கத்தை வந்து சேவ் பண்றதுக்காக வாங்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சிகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுறது அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்க என்ன கேட்கறீங்களோ நான் கொடுத்துறேன்,
எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து இவங்களுக்கு அது பரிசிதமே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது. அதாவது 24 வருட காலமாக மிருகிய பெரும்பான்மையில் வந்து ஆட்சி செய்த நரேந்திர மோடிக்கு நிச்சயமாக பிடித்தமான விஷயமா இருக்காது. அதாவது ஒரு நரேந்திர மோடிக்கு வந்து இப்போ வந்து நாயுடு வந்து நைட்டு 11 மணிக்கு போன் பண்றாரு, நீங்க எடுக்கிற நிலையில தான் இருக்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற நிலையில. அப்போ அந்த ஒரு விஷயம் அது அது வந்து பர்சனல் இன்கன்வீனியன்ஸ் வைத்து சொல்லலாம். அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. பிரதமர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட இன்னும் பார்க்கல. நாயுடு வந்து ஏற்கனவே 2 சந்திப்பு முடிச்சிட்டாரு. நிதிஷ்குமார் ஒரு சந்திப்பு முடிச்சிட்டாரு. அப்போ நீங்களும் பார்க்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க. 10 வருஷம் நீங்க ஓட்டுன அந்த வண்டி வந்து நீ ஓடாதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது ஒண்ணு. ரெண்டாவதாக அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்டு பணிந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. அந்த பணிந்து போவது உங்களுக்கு முடியுமா இல்லையாங்கிற கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனால இவர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாதனால, என்ன தெரியாதனால, அதாவது கோலிஷன் எப்படி அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்று தெரியாதனால நிச்சயமாக ஒரு பெரும் கடினமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுக்கு முன்னால் இருக்கிற நபர்களை பார்த்தீங்களேன், அதாவது ஒரு வாஜ்பேயி ஆனாலும் சரி, வாஜ்பேயி தான் இமீடியட்டாக மனசுக்கு வர நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி இருக்கின்ற பல நபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மன்மோகன் சிங் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பதான் சமீப காலத்துல 10 வருட காலம் வந்து ஆட்சி நடத்தினார். சந்திரசேகர் எடுத்துக்கொள்ளுங்கள், சரண் சிங் எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் வந்து என்ன அவர்கள் செய்தார்கள் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால வந்து 10 வருஷமா 20 வருஷமா வந்து அவர்கள் வந்து ஒரு மிருகிய மெஜாரிட்டியில வந்து ஒரு ஆட்சியை நடத்தினது கிடையாது. இவர் வந்து 24 வருட காலம் வந்து நடத்தி இருக்கிறார். அதுல இருந்து கம்ப்ளீட்டாக மாறிக்கொண்டு இன்னொரு பாணியை வந்து அவர்களால் வந்து அடாப்ட் பண்ண முடியுமா என்ற பிரச்சனை இருக்கிறது. அதனால இந்த லாஞ்சிவிட்டி இதனுடைய ஒரு ஸ்திரத்தன்மை என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இந்த ஆட்சியினுடைய. அன்லஸ் அவங்க ஆட்களை வாங்கினா இது வந்து ஸ்டேபிளா ஆட்சியா இருக்கும். வாங்கவில்லை என்றால் நிச்சயமாக நரேந்திர மோடியினால இது கோப்ப பண்ண முடியாது என்று நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல்ல என்டிஏல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பல டிமாண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. எந்தெந்த முக்கியமான அமைச்சரவை கேட்கலாம்னு சொல்லிட்டு குறிப்பா வந்து சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு வந்து உள்துறையும் பாதுகாப்பு துறையும் கேட்கறதாவும், அங்க நிதிஷ்குமார் நிதித்துறை, பிறகு ரயில்வே துறையெல்லாம் கேட்கறதாவும், பிறகு ஆர்எல்டி முதற்கொண்டு ஆர்எல்டி கேட்கறாங்க. பிறகு இவரு நம்ம லோக் ஜன பார்ட்டி அவங்க பஸ்வான் அவரும் கேட்கிறாரு, ரயில்வே துறை கேட்கிறாரு. இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான கேபினெட்ஸ் ஃபுல்லாவே இவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பாஜக என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த விஷயங்கள்லாம் பாஜக எப்படி எதிர்கொள்ளும்? இந்த உண்மையிலே இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கா? என்னதான் நடக்குது அங்க உள்ள? இல்ல உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். இப்ப நான் கேள்விப்பட்டது பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இவர் கேட்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நாயுடு கேட்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அங்க இருக்கின்ற பத்திரிகையாளர், அங்க இருக்கின்ற நம்ம அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், இல்லைன்னா அரசியல்வாதிகள் இவர்கள் சொல்ற விஷயம் தான். அது இந்த கேள்விகள் வந்து அங்க இந்த டிமாண்ட் வந்து அங்க உன்னைக்கப்பட்டதான்னு கூட நமக்கு தெரியாது. அவர் உள்ள போய் என்ன பேசுறாங்கிறது அவருக்கும் மோதிக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ எங்க இருந்து இந்த கட்சியோட இந்த விஷயங்கள்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா கட்சி வட்டாரங்கள் இருந்தே வருகிறது. பாஜக இருந்து வருகிறது, அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து வருது. பாஜக இருந்து இதுவரை ஒரு இம்பர்கிரபிள் போர்ட்ரஸா இருந்த விஷயமா இருக்கிறது. அது வெளியே ஒரு நியூஸும் வராது. இப்போ ஒரு பிரசிடென்டுடைய அந்த தேர்தலில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு நீங்க எந்த ஒரு போஸ்டுக்கான தேர்தல் ஆனாலும் சரி, ஒரு தேர்தலை பத்தியோ இல்லை என்றால் எந்த ஒரு முடிவை பத்தியோ ஒரு விஷயம் வந்து யாருக்கும் தெரியாம கடைசி நியூஸ்ல வந்து போட்டு அடிக்கிற ஒரு பாணி வந்து இவர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா செய்து கொண்டிருந்தார்கள். போன 10 வருஷமா செய்து கொண்டிருந்தார்கள். அது இன்னைக்கு கிடையாது. நிச்சயமாக சில விஷயங்கள் வெளிவந்துதான் ஆகும். அதே மாதிரி இப்ப அமித்ஷா வந்து பார்ட்டி பிரசிடென்டாக போறாரு, ஒருவேளை நாளை சாயங்காலமே கூட அந்த விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி நரேந்திர மோடி வந்து எல்லா என்டிஏ கான்ஸ்டியூன்சியும் வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது. இது யாரு கசி விடுறாங்க என்றும் நமக்கு தெரியாது. நமக்கு வந்து செகண்ட் இன்ஃபர்மேஷனாக பல இடங்கள்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல்களை வந்து நாம ஏன் ஷேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நாம சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல வேண்டும். அது வந்து இது வந்து நிச்சயமாக இது வந்து நரேந்திர மோடி வந்து வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கல, நாயுடு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல. இவர்களை சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து பேசுகின்ற விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த ஒரு இதுலதான் நாம் வந்து இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாயுடு அது ஃபர்மா ஒரு டிமாண்ட் வைக்கிற மட்டும் நிச்சயமா நமக்கு தெரியாது. நிதிஷ் ஃபர்மா ஒரு டிமாண்ட் வைக்கிற மட்டும் எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரை 2 விஷயங்கள் சாத்தியமா இருக்கிறது. அதாவது 2 பேருடைய பிள்ளைகளை வந்து நீங்க வந்து அகாமடேட் பண்ணணும், கேபினெட்ல அகாமடேட் பண்ணணும். 2 பேரும் வந்து நீ இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நான் கருதுறேன். குறிப்பாக நாயுடு என்றால் இப்போ வந்து பேஸ் இருக்க வேண்டும். பேஸ் எங்க? ஆந்திரா தான். அந்த தேச தக்க வைக்க வேண்டும் என்றால் ஆந்திரா வந்து சந்திரபாபு நாயுடு இருக்க வேண்டும். அவருடைய மகன் வந்து அந்த அளவுக்கு சரிஸ்மா இல்லாத ஒரு நபரா இருக்கிறாரு, நாரா லோகேஷ்.
நாரா லோகேஷ் வேணாலும் அங்க அனுப்பலாம், புரந்தேஸ்வரி வேணா அங்க அனுப்பலாம். அந்த ஒரு பேசிஸ் தான் அவர் இருப்பாரு. ஏற்கனவே ஃபேமிலியே அங்க 3-4 பேர் வந்து இப்போ வந்து அடிதடி நினைக்கிறேன் நாயுடு ஃபேமிலியில. சோ அது எஸ். ஒரு பக்கம். நிச்சயமா நிதிஷோடைய மகனையும் வந்து கேபினெட்ல போடணும்னு நினைப்பாரு. இப்ப நிதிஷ்க்கு ஒரே ஒரு டெம்டேஷன் தான் இருக்கும். அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது அவரை வந்து கன்வீனராக வைத்தார்கள். கன்வீனர் என்று வைத்தால் நிச்சயமாக பிரதமருடைய போஸ்டுக்கு அருகதை இருக்கிற ஒரு மனிதர் என்ற அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த பிரதமர் போஸ்ட் அவருக்கு கிடைக்குமான்னு பார்த்தா இப்போ வந்து நேத்தே எக்ரி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் திரும்பி போய் அங்கேயே அந்த ஊர்லயே அந்த சின்ன ஊர்லயே வந்து ராஜாவா இருந்திருக்கலாம். பீகார்ல அவருடைய மகனை வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கேட்பாங்கன்னு நான் கருதுகிறேன். அப்ப இது ரெண்டும் வந்து யங்கஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. ஒன்னு மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ரைட், ஓகே. அமைச்சரவை பற்றின ஒரு டிஸ்கஷன் சூப்பரா போகும் அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க, சொல்றது மூலம் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்ததா வந்து நிதிஷ்குமார் வந்து என்டிஏக்குள்ள இருந்துகிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை பிரதமர் மோடி கிட்ட வலியுறுத்துறதாகவும் அதை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நான் நகர்த்தணும், அரசியல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்வதாகவும் சொல்லப்படுது. இப்ப இந்த விஷயத்த பாஜக எப்படி பார்க்கணும்? ஏன்னா பாஜக வந்து இந்த கோஷம் வச்சாவே சாதி ரீதியா நீங்க நாட்டை பிளக்குறீங்க அப்படிங்கிறதா வந்து கடந்த காலத்துல தேர்தல் பிரச்சாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்தை எப்படி வந்து பாஜக எதிர்கொள்ளும்னு பார்க்கலாம். இல்ல இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. இப்போ 4% ரிசர்வேஷன் இருக்கு ஆந்திரால இஸ்லாமியர்களுக்கு. அது என்ன ஆக போகுது? இவர் தானே அங்க போய் தானே வாய்க்கு கிழிய பேசினாரு. இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுக்கு அரசியல் சாதன சட்டத்திலேயே இடம் இல்லைன்னு பேசின ஒரு நபர். அவர் இன்னைக்கு வந்து அதுல வந்து சைலண்டா இருக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. அது ஒண்ணு. இரண்டாவதாக நீங்க குறிப்பிட்ட இந்த விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு அது அனைத்து அரசியல் கட்சிகளும் டிமாண்ட் பண்ணுகிற ஒரு விஷயமா இருக்குது. அது சென்சஸ் நடத்தலாங்க. மினிமம் இதாக வந்து சென்சஸ் நடத்த வேண்டாம், அது கூட நடத்தவில்லை. அது 2. மூணாவதாக டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன்ல அதிகமாக பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக சதர்ன் ஸ்டேட்ஸ், அதுல ஆந்திரா குறிப்பாக பாதிக்கப்படும், பயங்கரமாக பாதிக்கப்படும். அப்ப இவர் வந்து சவுத்துக்காக இவர் வந்து வாடாடுகிறாரா என்ற அந்த பிரச்சனை இருக்கிறது. நாலாவதாக இந்த பாரதிய நியாய சங்கீதா என்ற ஒரு மேட்டர் இருக்குங்க, அது மறந்துடாதீங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அது வந்து அமலுக்கு வருது. அதை வந்து தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்ல போகிறார்களா, இல்ல பரவாயில்ல பாரதிய நியாய சங்கீதாவிலேயே நாங்க வந்து பயணிக்கிறோம் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் எல்லாரும் வந்து ஒப்போஸ் பண்ண விஷயம் தான் பாரதிய நியாய சங்கீதா. நிதிஷ்குமார் கிடையாது, இவர் ஒப்போஸ் பண்ண விஷயம் தான். அதை என்ன பண்ண போறான்னு நமக்கு இன்னும் தெரியல. இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. முரண் என்பது அது எல்லா இடத்துலயுமே, அதாவது உட்கார்றதுல நிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்துலயுமே முரண்பாடு இருக்கிறது. அடுத்து வந்து இந்த இது மாட்டரட்சியில இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ அந்த மாதிரியான இமோஷனல் இஷ்யூஸும் ஆயிரக்கணக்கான இஷ்யூஸ் இருக்குது. இது ஒரு சாதாரண கோலிஷன் கிடையாது, ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கோலிஷன். எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு நாயுடு வந்து அப்படியே வாய் பத்திட்டு இருப்பாருன்னு நாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அவருடைய அரசியல் எதிர்காலம் வந்து இதுல வந்து பிணைந்திருக்கிறது. அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திராக்கானாலும் சரி பீகாருக்கானாலும் சரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைத்து அதற்கான ஒதுக்கீடு வரவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் இல்லை என்றால் மக்களே வந்து காரிக்கு போறார்கள் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அதையெல்லாம் வந்து இப்ப இவர்கள் எப்படி தருணம் செய்கிறார்கள் மிக மிக ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த முரண் என்பது பார்க்கும்போது இவர்களுக்கு முரண் கம்மியா இருக்கிறது இந்தியா கூட்டணியோட தான், இவர்களுக்கு முரண் அதிகமா இருக்கிறது பாஜக கூட்டணியோட தான். எப்படி பயணிக்க போறார்கள் என்பது நிச்சயமாக ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டடியாகத்தான் இருக்கும் கருது. இப்ப அடிப்படையில வந்து மெஜாரிட்டி இல்லாம இருக்க மோடிக்கு வந்து மெஜாரிட்டி கொடுக்கறதுக்காக நிதிஷும் நாயுடும் தேவைப்படுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இவங்க அங்க போறதுனால 2 பேரோட ஸ்டேட்டும் இதன் காரணமா வந்து ஸ்டேட் டெவலப் பண்ணிக்க முடியும், ஸ்டேட்ல தங்களோட அரசியல் டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு சில பிளஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு. இவங்க 2 பேரும் கூட சேர்த்துக்கிறதுனால ஒரு 5 வருஷத்தை கம்ஃபர்டபுளா ஆட்சி செய்யலாம் அப்படின்றதுக்கு மோடி நகராரு. அவருக்கும் ஒரு பிளஸ் இருக்கு. ஆனா இவரை சேர்த்துக்கிறதுனால இவருக்கு என்ன பிரச்சனை, அவரை சேர்த்துனா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு விஷயத்த பேச வேண்டியது இருக்கு. குறிப்பா மோடியோட பயணிக்கிறது மூலம் நம்ம கட்சியை காலி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளும் ஒரு அச்சப்படுறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை இந்த 2 கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளும்? உண்மையிலே மோடியோட சேரதுனால இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல மோடியோட சேர்ந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இருக்கத்தான் போகுது. அது எப்பவுமே வந்து உங்க எம்பிஸை வந்து உங்க கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா இல்லையான்னு அந்த கேள்விதான். உங்க எம்பிஸ் வந்து படத்துக்கோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்துக்கோ வந்து அடிபணிந்து அந்த பக்கம் போய் சேருவாங்களான்ற அந்த கேள்விக்கு வந்து நீங்க தான் பதில் சொல்ல வேண்டும். அது வந்து வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. அந்த ஒரு நாம இவருடைய கட்சி எந்த மாதிரி சூறையாடினாங்க டிடிபிய, இருக்கிறதுல ஏறத்தாழ என்டையர் லோக்சபா கட்சி ராஜ்யசபா கட்சி கம்ப்ளீட்டா அப்படியே போயிட்டு இவர் கூட தான் சேர்ந்துச்சு. அதாவது ஏதோ ஒரு தனி ஒரு இது இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி எல்லாம் இங்க டெல்லியில செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு வந்து சூறையாடப்பட்டவர் நாயுடு. அவருக்கு விஷயம் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் போய் நிக்கிறாருன்றதால் வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து
இந்த எலெக்ஷன் வந்து இவங்க கூட ஃபைட் பண்ணியிருக்கு, அதனால இங்க இருக்க வேண்டியதா இருக்கிறது, ஐ ஹேவ் டு கிவ் தம் எ சான்ஸ் என்ற அந்த அடிப்படையில் போயிருக்கிறார். ஒரு உயரிய நோக்கத்தோடு போயிருக்கிறார். திடீரென்று ஜெயித்தனால நான் வந்து அந்த பக்கம் போய் சேர்றேன் என்ற அந்த உணர்வு கூட அப்படி வரவில்லை. அப்புறம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது இவர்களுக்கு 240 இருக்கிறது. இந்தியா கூட்டணியில தான் எல்லாம் சேர்த்து தான் 235 36 இருக்கிறது. அப்போ அந்த கூட்டணி என்பது முரண்கள் அதிகமா இருக்கின்ற ஒரு கூட்டணியா இருக்கு. அங்க போய் சேர்ந்தீங்கன்னா இந்த கூட்டணியை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து அங்க போகலாம்ன்ற அந்த ஒரு நினைப்பில் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். பழைய மாதிரி நீங்க வந்து கட்சிகளை வந்து பிரேக் பண்ண முடியாது. இதுதான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி இன்வின்சிபிள் என்ற அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்துட்டார். அவரை பெஸ்ட் பண்ணலாம், அதாவது இல்லை என்றால் அவரை வந்து நிச்சயமாக வீழ்த்தலாம் என்ற அந்த இது வந்து இந்த தேர்தல் நம்மளை உணர்த்தி இருக்கிறது. அப்போ பலரும் சொல்றது இல்லைங்க, எல்லா கட்சியிலிருந்து வாங்கி அவங்க வந்து 280 வந்துருவாங்க, இரண்டாவது செஷனே வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கஷ்டம். இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஸ்பீக்கர் தான் ஒரு குரூஷியல் போஸ்டா போகுது. அந்த ஸ்பீக்கர் என்ன நினைக்கிறாரு, ஸ்பீக்கர் வந்து என்ன செய்ய போகிறாரு, அதான். இப்ப பாஜக வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணா நிச்சயமாக ஒரு 2 பேருக்கும் கவலையாகும், பிரச்சனையாகும். அப்போ இவர்கள் 2 பேரும் அந்த போஸ்ட்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு இந்த 2 கட்சியில் ஏதாச்சும் ஒரு கட்சியில் இருக்கிற முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நான் நிச்சயமா அது நடக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இந்த மாதிரியான நேரத்துல வந்து இந்திய கூட்டணி எடுத்திருக்கிற நகர்வு அப்படிங்கிறது நாங்க கம்ஃபர்டபுளா எதிர்கட்சின்ற அந்த போஸ்ட்ல அந்த சிட்டிங்ல தான் உட்கார போறோம், நாங்க வந்து ஆள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளல அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. கடந்த காலத்துல ஆட்சி அமைக்க எதனா வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி ஆய்வு செஞ்சாங்க, அதை நோக்கி நகரலாம்னு முயற்சி பண்ணாங்க. இப்ப அதை விட்டுட்டு எதிர்கட்சியில உட்காருன்றதை எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு பாக்குறீங்களா அல்லது தவறான ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றாங்க பாக்குறீங்களா? அதை பத்தி உங்களோட மதிப்பீடு என்ன சார்? இல்ல நீங்க உள்ளுக்குள்ள என்ன செஞ்சாலும் வெளிப்படையாக நீங்க பேசும்போது இதுதான் சொல்ல முடியும். நீங்க நிச்சயமாக வந்து நான் இல்லைங்க நாங்க ஆட்சி அமைக்கிறோம்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் மேண்டேட் வந்து நிச்சயமாக பிஜேபி கிடையாது, என்டிஏக்கு மேண்டேட் இருக்கு. அது நாம் மறந்து விட முடியாது. 272 தான் ஆப்ஷன் மார்க், 291 அங்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து 240 கீழே தான் இருக்கு, 235 தான் இருக்கிறது. அப்ப அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அதனாலதான் இப்போ வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வெளியே எடுக்கிறாங்க. அதே நேரத்துல சந்திரபாபு நாயுடு நிதிஷும் வந்து அணுகிறது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப வந்து நிதிஷ்குமார் வரும்போது அவருக்கு பின்னால்தான் தேஜஸ்வி யாதவ் உட்கார்ந்து கொண்டு வருகிறார். அதாவது அதே மாநிலத்துல இவர் கூட டெப்டி சீஃப் மினிஸ்டராக பணியாற்றின மனிதர். அவர் வந்து அதுக்கு பின்னால்தான் வழித்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக பேசியிருப்பாங்க, பேசாமலாம் இருக்க முடியாது. அதன் பிறகு வந்து 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ நான் கேட்கறது அதே மாதிரி நம்மளுடைய என்ன இது விஷஸ் பாருங்களேன், திமுகவுக்கும் இது டிடிபிக்கு இருக்கிற தொடர்பு வந்து நாம் வந்து நேற்று பார்த்தோம். அதாவது நாயுடு வந்து கலைஞரை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறார் என்றால், இன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக நாயுடு அவரை பார்த்து பிறகுதான் அவர் வந்து டெல்லிக்கே சென்றுட்டு இருப்பாரு. ஆனா ஸ்டாலினோடய ஏறத்தால் அந்த உறவு இருக்கிறது. ஸ்டாலின் வாழ்த்தி இருக்கிறார், ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த ஒரு ரிலேஷன் பல தலைவர்கள், ஆர்காட் வீராசாமி, அதே மாதிரி நேரு, இந்த நேரு, துரைமுருகன், இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஆந்திராவில் இருக்கிற தலைவர்களோட தொடர்பு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது குறிப்பாக தண்ணி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த தலைவர்களை வந்து அணுவது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்ப அதை தாண்டி இருக்கின்ற விஷயங்கள் தான் இப்ப அடுத்ததாக என்ன செய்ய முடியும் என்ற அந்த விஷயங்கள் தான் இனி பேச வேண்டும். அது இந்த தொடர்புல இருக்கும் வரை வந்து அந்த பக்கம் இன்செக்யூரிட்டி இருந்து கொண்டே இருக்கும். ஏப்பா அவர் போய் பார்த்தாரு, இல்ல ஒரு பத்திரிகையாளர் போய் பார்த்தா கூட, ஒரு தேர்ட் பர்சன் போய் பார்த்தா கூட அந்த மாதிரி தான் அவங்க நினைப்பார்கள். ஏன்னா ஒரு கோலிஷன்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இல்லையா, அந்த மோடிக்கு அமித்ஷாக்கும். ஸோ அதனால அந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும் நான் கருதுகிறேன். இந்த இன்செக்யூரிட்டி இருந்து கொண்டே தான் இருக்கும். மோடி தனிப்பட்ட அந்த ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இழந்திருக்கிறாரு. இந்த சூழலுக்கு பிறகு இனி வரக்கூடிய காலகட்டத்துல பத்திரிகைகள் எப்படி ஒர்க் பண்ணும், இனி கோடி மீடியா அப்படிங்கிற அந்த விஷயம் இந்தியாவில் அது வந்து முற்றிலும் மறைய தொடங்குமா அல்லது அது அப்படிதான் பின்பற்றப்படுமா, அந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கலாம்? இல்ல இதுல நிறைய வந்து இப்போ ரைட் விங்கர்ஸ் பத்திரிகை துறையில வந்து நிறைய வந்திருக்காங்க. ரைட் விங்கர்ஸுடைய காசு, அதானியுடைய காசு வந்து என்டிடிவி குரூப்ல இருக்கிறது, அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகுது. அம்பானியோட காசு தான் நியூஸ் 18 நெட்வொர்க்ல இருக்குது, அது கம்ப்ளீட்டா இருக்குது. TV9 கூட அப்படியே இருக்கு. இந்த சுபாஷ் சந்திரானுடைய ஜி மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து மாறி வந்திருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட இப்போ மீடியால பெரிய மாற்றங்கள் வராது என்று நான் கருதுகிறேன். என்றால் நிறைய கமிட்டட் ரைட் விங்கர்ஸா இருக்காங்க பிகேஆர்ல. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அது இப்படியே ஓரளவுக்கு கண்டினியூ ஆகும். இனி என்னன்னா, இது வந்து இப்ப இந்த பக்கம் காலில் விழுறாங்க, அந்த பக்கம் போய் காலில் விழுறாங்க. கால் தான் மாறுமே தவிர அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப அதை தாண்டி ஒரு ஜேர்னலிசம் இனி வருமானு டெல்லியில இருந்தால் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அது இருக்கும் ஓரளவுக்கு. அது மீடியா வந்து பழைய அந்த குளோரி எல்லாம் வராது.
அந்த பழைய இம்பார்ட்டன்ஸும் வராது. பட் இருந்தாலும் ஏனென்றால் இப்போ வந்து சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு. துருவராஜி ஆனாலும் சரி, ரவீஷ்குமார் ஆனாலும் சரி, யூடியூப்ல கலக்கி கொண்டிருக்கிறாரு. அந்த நபர்கள் அந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கு தான் அடுத்த சான்ஸ். அந்த ஒரு ஃபேஸ், ஒரு ஒரு பர்சனாலிட்டியினுடைய ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த கல்ட் என்று சொல்லுவார்கள், அந்த கல்ட் இருந்தால் தான் இனி அடுத்த ஒரு மீடியாவுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நல்லது சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களுக்கு கருத்துல வழங்கிருக்கீங்க. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகரும் அப்படிங்கிற சில சுவாரஸ்யமான சில விஷயத்தை ஷார்ட்டா கொடுத்துருக்கீங்க. தொடர்ச்சியா பேசுவோம் சார். அடுத்த கட்ட அப்டேட்ஸ் பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். இந்த நேர்காணல் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.